Hi, welcome you to learn English. தமிழில் பேசுகிறப்ப யார்கிட்ட நான் போய் இதை சொல்ல, யாரை நீங்கள் பார்க்க சொல்கிறீங்க, யாரோட நான் அந்த இடத்துக்கு போக, இந்த மாதிரிலாம் பேசுவோம். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? இதே மாதிரி மாடல் சென்டென்சஸ், இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் Sen Talks Plus. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சென்டென்சஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். டு ஹூம், யாரிடம். ஃபார் ஹூம், யாருக்காக. வித் ஹூம், யாருடன், யாரோட அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டு ஹூம், யாரிடம். ஃபார் ஹூம், யாருக்காக. வித் ஹூம், யாருடன். இதை யாரிடம் கொடுக்க வேண்டும். டு ஹூம் ஐ கிவ் திஸ். டு ஹூம் ஐ கிவ் திஸ் புக். இந்த புக்கை யார்கிட்ட கொடுக்க. இதை யாரிடம் சொல்ல வேண்டும். டு ஹூம் ஐ டெல் திஸ். இதை யாரிடம் கேட்க வேண்டும். டு ஹூம் ஐ ஆஸ்க் திஸ். இந்த மாதிரி வேர்பை சேஞ்ச் பண்ணணும். யாரை அவர் குறிப்பிடுகிறார். டு ஹூம் ஹீ ரெஃபர்ஸ். யார் அவர் சொல்கிறாரு. டு ஹூம் ஹீ ரெஃபர்ஸ். ஹூம் ஹீ கேன் மீட் தேர். அங்கே யாரை அவரால் சந்திக்க முடியும். ஹூம் ஹீ கேன் மீட் தேர். இந்த கேன் வந்திருக்கிறதுனால அந்த முடியும் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. டுமாரோ டு ஹூம் ஹீ வில் சப்மிட் ஹிஸ் ப்ராஜெக்ட். நாளை யாரிடம் அவருடைய ப்ராஜெக்டை கொடுக்க வேண்டும். டுமாரோ அப்படின்னு வந்திருக்கிறதுனால எதிர்காலம். ஸோ வில் அப்படிங்கிற வேர்ட் வந்திருக்கு. ஹூம் ஐ ஷுட் செக். யாரை நான் செக் பண்ண. யாரை நான் செக் பண்ண வேண்டும். ஹூம் ஐ ஷுட் செக். வித் ஹூம் ஐ கேன் ஜாயின் டு டூ திஸ் ப்ராஜெக்ட். யாருடன் சேர்ந்து நான் இந்த ப்ராஜெக்டை பண்ண. வித் ஹூம் ஐ கேன் ஜாயின் டு டூ திஸ் ப்ராஜெக்ட். ஸோ யாருடன் சேர்ந்து நான் இந்த ப்ராஜெக்டை பண்ண முடியும். டு ஹூம் டிட் யூ பே த மந்த்லி ஃபீ. யாரிடம் மந்த்லி ஃபீ கொடுத்தீங்க. டு ஹூம் டிட் யூ பே. இந்த டிட் வந்திருக்கிறதுனால இந்த சென்டென்ஸ் கடந்த காலத்தில் இருக்குது, அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. டு யூ நோ ஹூம் ஐ ஆம் ரெக்கமெண்டிங். நான் யாரை பரிந்துரை செய்கிறேன் என்று தெரிகிறதா. டு யூ நோ ஹூம் ஐ ஆம் ரெக்கமெண்டிங். யூ டோன்ட் டெல் மீ ஹூம் டு மீட். யாரை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் இன்னும் என்னிடம் சொல்லவில்லை. யூ டோன்ட் டெல் மீ ஹூம் டு மீட். நீங்கள் சொல்லாதீங்க அப்படிங்கிற மீனிங்கும் இந்த சென்டென்ஸ் கொடுக்குது. யூ டோன்ட் டெல் மீ ஹூம் டு மீட். ஹூம் சோ எவர் ஐ எக்ஸ்பிளைன் மை சிச்சுவேஷன். யாராக இருந்தாலும் நான் என்னுடைய சிச்சுவேஷனை விவரிப்பேன். ஹூம் சோ எவர் ஐ எக்ஸ்பிளைன் மை சிச்சுவேஷன். இந்த ப்ரோனவுன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஐ அப்படின்னா நான், ஹீ அப்படின்னா அவர் அவன், ரெண்டுக்குமே ஹீ தான். ஷீ அவள், இட் இது. அதே மாதிரி யூ பாருங்கள், நீ நீங்கள். ஸோ ரெண்டுக்குமே யூ தான். சிங்குலர் வந்தாலும் யூ தான், ப்ளூரல் வந்தாலும் யூ தான். அதே மாதிரி ஹூம் ஹூஸ். ஹூம் யாரிடம், ஹூஸ் யாருடைய. ஃபார் ஹூம் யூ ஆர் டூயிங் திஸ். யாருக்காக இதை செய்கிறீர்கள். ஃபார் ஹூம் யூ ஆர் டூயிங் திஸ். ஃபார் ஹூம் யூ ஆர் பையிங் தீஸ் திங்ஸ். யாருக்காக இந்த பொருட்களை வாங்குகிறீர்கள். இதில் இருக்கிற வேர்ப்ஸ் பாருங்கள். டூயிங், பையிங் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. இதற்கு பதிலாக வேறு வேர்ப்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கண்டினியூஸ் டென்ஸில் வேறு வேர்ப், அதாவது ஃபார் ஹூம் யூ ஆர் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். இந்த கேள்வியை யாருக்காக கேட்குறீங்க. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். யூ நோ ஃபார் ஹூம் ஐ கலெக்ட் மணி. யாருக்காக நான் பணம் கலெக்ட் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். யூ நோ ஃபார் ஹூம் ஐ கலெக்ட் மணி. ஸோ ரீட் பண்ணுறப்ப கரெக்டாக எந்த இடத்துல பாஸ் பண்ணணுமோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். யூ நோ ஃபார் ஹூம் ஐ கலெக்ட் மணி. இந்த மாதிரி ரீட் பண்ணோன்னா கேட்குறவங்களுக்கு புரியாது. யூ நோ ஃபார் ஹூம் ஐ கலெக்ட் மணி. இந்த மாதிரி ரீட் பண்ணணும். ஃபார் ஹூம் ஹி ஹாஸ் brought these sweets. யாருக்காக அவர் இனிப்புகளை வாங்கி வந்திருக்கிறார். ஃபார் ஹூம் ஹி ஹாஸ் brought these sweets. டு ஹூம் ஐ மீட் அண்ட் சப்மிட் திஸ் ஃபார்ம். யாரை பார்த்து நான் இந்த விண்ணப்பத்தை கொடுக்க வேண்டும். டு ஹூம் ஐ மீட் அண்ட் சப்மிட் திஸ் ஃபார்ம். ஃபார் ஹூம் ஐ சப்மிட் திஸ் ஃபார்ம். யாருக்காக நான் இந்த விண்ணப்பத்தை கொடுக்க வேண்டும். ஹூம் சோ எவர் செக் த குவான்டிட்டி ஃபர்ஸ்ட் பிஃபோர் யூஸிங். யாராக இருந்தாலும் முதலில் எண்ணிக்கையை சரிபார்த்துவிட்டு உபயோகிக்கவும். ஹூம் சோ எவர் செக் த குவான்டிட்டி. செக் அப்படின்னு அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்குது. ஓகே, இந்த வேர்பில் ஆரம்பிக்குது. செக் த குவான்டிட்டி ஃபர்ஸ்ட் பிஃபோர் யூஸிங். யாரிடம் நான் இதை சொல்ல. டு whom I tell this. Whom you ask me to meet.
யாரை நீங்கள் என்னை பார்க்க சொல்கிறீங்க? whom you ask me to meet. யாரோட நான் அந்த இடத்துக்கு போக? with whom I go to that place. இந்த sentences உடைய structure is very important. so to whom, with whom, இந்த ரெண்டுக்கும் வேறு வேறு மீனிங் கொடுக்கும். இதனுடைய ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கிட்டு இதே மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். யாராக இருந்தாலும் நான் கற்றுக் கொடுத்து விடுவேன். whomsoever I can teach. whoever I can teach. இந்த whoever அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணலாம். யாருக்காக நீங்கள் உழைக்கிறீங்க? for whom you are working. யாருக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்க? for whom you are working. ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணுற மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.